எங்களோடு கூட இந்த நாளில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். உண்மையே பாடிடுவேன் என்று பாடுவோம். செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஸ்தோத்திரம். உந்த
கிருபையுள்ளவருமாக இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை தந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தராக இருக்கிற சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி சுவாமி. ஆமென். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தினாலே இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே உங்களோடு இடைப்படுவதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை அவர் தியாகம் பண்ணிய நாளை நாங்கள் பெரிய வெள்ளி என்று கிறிஸ்தவர்கள் எல்லாராலும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. நான் அதை இன்னொரு விதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேனாக இருந்தால், நினைவு கூறுகிற நாள் என்பது உண்மைதான். அந்த நினைவு கூறும் நாளோடு கூட கிறிஸ்துவின் சிலுவையை கொண்டாடும் நாளாகவும் இந்த நாளை நாங்கள் கருத முடியும். அது எப்படி சிலுவையை கொண்டாடுகிற நாளாக மாற்ற முடியும் என்று நீங்கள் கேட்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தவராக இல்லை. இன்று இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவராகவும் இல்லை. இன்று அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக, பரிசுத்த ஆவியானவராக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கின்றார். நாங்கள் இந்த நாளை அவருடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த நாளை பயன்படுத்தத்தக்கதாக நாங்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாராவது ஒரு தூக்கு கயிறை அல்லது தூக்கு மேடையின் ஒரு அடையாளத்தை ஒரு அணி ஆபரணமாக அணிவதை யாராவது விரும்புவீர்களா? நிச்சயமாக நாங்கள் யாரும் அதை விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாலும் விரும்பி அணியப்படுகின்ற ஒரு பொருளாக சிலுவை அடையாளம் காணப்படுகிறது. சிலுவையை இன்று நாங்கள் எங்களுடைய அணி ஆபரணங்களில் பயன்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்களாக எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றோம். காரணம் என்ன?
இன்று சிலுவை ஒரு மரணத்தை பிரதிபலிக்கின்ற அடையாளமாகத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோமா, அல்லது ஒரு வெற்றியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக பயன்படுத்துகின்றோமா? நிச்சயமாக இன்று சிலுவை அது எங்களை மரணத்தை நினைவு கூர்ந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு வெற்றியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, வெற்றியை பறைசாற்றுகின்ற ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் ஆகவே இந்த நாள் கொண்டாடத்தக்கதான ஒரு நாள். இந்த நாளில் அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து, அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த அவர் எல்லா தியாகங்களையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறத்தக்கதாக இந்த நாளை நாங்கள் பயன்படுத்துவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி எல்லாராலும் அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பாடுகளை குறித்து இப்படியான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என அன்பான தேவ சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியில் பாடுபடவும் தன் ஜீவனை சிலுவையிலே பலியாக கொடுக்கத்தக்கதுமான நபராக, ஆண்டவராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் வருவதற்கான காரணத்தை சற்று நான் வேதாகம சரித்திரத்தோடு சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்திலே ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அழகான நேர்த்தியான ஒரு பெர்ஃபெக்ட் உலகத்தை ஆண்டவர் படைத்தார். அதில் மனிதனையும் படைத்து இந்த பூமியின் சகல அதிகாரங்களையும் அவனுக்கு கொடுத்து இந்த பூமியை ஆளவும் இந்த பூமியில் பழுகி பெருகவும் அவனை ஆசீர்வதித்தார். எதிர்பார்க்காத விதத்தில் மனிதன் பாவத்துக்குள்ளாக விழுந்து போனான். சத்துரு அவனை அபகரித்து அவனை வஞ்சித்து அவனை பாவத்துக்குள்ளாக விழுத்திய பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த உறவு அங்கே பாவம் என்பதனாலே பிரிந்து போனது. ஆண்டவர் மனிதனை தேடி வந்தாலும் கூட மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அவனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரை நெருங்கவும் முடியாதவனாக அவன் காணப்பட்டான். அப்பொழுது மனிதனுடைய நினைவுகள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய நினைவுகள் எல்லாம் மிகவும் அநியாயத்துக்கடுத்த அக்கிரமத்துக்கடுத்த நினைவுகளாக மாறியது, பொல்லாத நினைவுகளாக மாறியது. ஆண்டவரை தேடுகிற உணர்வு மனிதனிடத்திலிருந்து இல்லாமல் போனது. இன்று கூட நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போகும். நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை தேடுவோம் என்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோமே அல்லாமல் வேறு எதுக்குமே தேட மாட்டோம். ஆகவே இந்த மனிதனுடைய பாவம், அவனுடைய நினைவுகள் ஒவ்வொரு நாளும் பொல்லாததாக இருந்தது. அவன் பாவத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு இருந்தான். அவனுடைய எதிர்காலம் நித்திய ஆக்கினையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை
தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே அவரை மறிப்பதற்கு அனுமதித்து, சிலுவை இயேசு கிறிஸ்து அந்தரத்தில், பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையிலே ஒரு அந்தரத்தில் சிலுவையிலே தொங்கியதன் விளைவாக பாவத்தினால் மனிதன் இழந்திருந்த அந்த பரமபிதாவுடைய உறவை அவர் சரி செய்யத்தக்கதான ஒரு விலையை, ஒரு கிரயத்தை அவர் கல்வாரியிலே செலுத்தினார். இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் மத்தியிலே அவர் செல்ல வேண்டியவராக இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம் என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய அக்கிரமத்தினாலே. நான் அசட்டை பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டியவன், அவர் எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார். நான் மனுஷரால் புறக்கணிக்கப்பட வேண்டியவன், அவர் என்னால் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையில் துக்கம், பாவத்தின் நிமித்தமாக நிறைந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக அவர் துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவித்தவராக அவர் காணப்பட்டார். அது மனிதர்கள் நினைத்தார்கள், இவர் ஒரு பாவி, இவர் ஒரு அக்கிரமக்காரர், பாவிகளோடு கூட இவரை சிலுவிலே அறையுங்கள் என்று அவர்கள் பறைசாற்றும் பொழுது எல்லோரும் தங்கள் முகங்களை அவரை விட்டு திருப்பி கொண்டோம். ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், மெய்யாகவே, அதாவது உண்மையாகவே அவர் நம்முடைய பாவங்களை, பாடுகளை, துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. அவர் என்னுடைய துக்கங்களை சுமந்தார், என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார். நானோ பாவ சுமையிலே எழும்ப முடியாத படிக்கு, பாவம் என்னை எப்பொழுதும் கீழ்நோக்கி இழுத்து, இந்த தேவனோடு நான் வாழாத படிக்கு, தேவனோடு நான் ஒப்புரவாகாத படிக்கு, இந்த பாவம் என்னை கீழ்நோக்கி இழுத்து கொண்டு வரும் வேளையிலே கர்த்தருடைய தெய்வீக கரம் என்னுடைய வாழ்க்கைக்கு மேலாக வந்து என்னுடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்து என்னை விடுதலை செய்து இன்று எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய தியாக பலியை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் அவரை பாடாமல் இருக்க முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் அவரை கொண்டாடாமல் எங்களால் இருக்க முடியாது. காரணம், கர்த்தர் நல்லது செய்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணமாகிறோம் என்ற வினைச்சொல்லை கவனிப்பீர்களாக இருந்தால் நிகழ்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2025 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே மறித்து தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து, இன்றைக்கும் அவருடைய மரணத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கைக்கு மேலாக ராஜரீகம் பண்ணுகிறதாய் இருக்கின்றது. அவருடைய மரணம், அவருடைய சிலுவை பாடுகள் வெறுமனே என்னுடைய பாவங்களுக்கு மாத்திரம் மன்னிப்பை கொடுக்கவில்லை, என்னுடைய வியாதிகளையும் அது குணமாக்கியது. எங்களோடு இந்த நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய அன்பானவர்களே, நீங்கள் யாராவது எப்பேற்பட்ட வியாதிகளின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு சரீர ரீதியான அசௌகரியத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய தழும்புகள், அவர் பட்ட ஒவ்வொரு காயங்களும், அந்த ஒவ்வொரு தழும்புகளாலும் இன்று உங்களுக்கும் எனக்கும் சுகம் உண்டு. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை உண்டு. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெயம் உண்டு. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே இருக்கிற வண்ணமாகவே, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன், நான் ஒரு பாவி என்ற உணர்விலே நான் வருகிறேன், நான் என்னுடைய சுய பலத்தினாலே
எவ்வளவோ முயற்சிகளை செய்தேன் இந்த பாவத்திலிருந்து வெளியேறத்தக்கதாக. ஆனால் என்னுடைய முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதுக்கு பிறகு நான் அறிந்து கொள்கிறேன், என்னுடைய சுய பலத்தினால் என்னாலே வெளியே வர முடியாது. இன்னொருவர் எனக்கு கரம் தூக்க. உதாரணமாக நீங்கள் ஒரு ஆழமான குழியிலே விழுந்து இருப்பீர்களாக இருந்தால், அந்த குழி மிகவும் ஆழமான குழியாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்கள் சுய பலத்தினாலே அந்த குழியிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. வெளியிலிருந்து ஒருவர் உங்களுக்கு ஒரு கயிறோ அல்லது ஒரு தடியோ அல்லது தன்னுடைய கையையோ நீட்டி உங்களை தூக்கி எடுக்க வேண்டும். அதுபோல தான் மனிதன் இன்று தன்னுடைய பாவத்திலிருந்து, அவனுக்குள்ளாக இருக்கும் வெறுமையிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக பல்வேறுபட்ட காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அவன் தேடி ஓடுகின்ற எந்த ஒரு காரியத்திலும் அவன் தேடுகிற முழுமையான விடுதலை அவனுக்கு இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவின் சிலுவை பாதத்திலே நாங்கள் தேடும் இளைப்பாறுதல் உண்டு. நாங்கள் தேடும் சிலுவையில் நிழல் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கையிலே, அந்த இளைப்பாறுதலிலே நாங்கள் முன்னோக்கி செல்லத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பரிசுத்த கரம் எங்களை அதிகமாக மூடி மறைத்து கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். வேதம் சொல்கிறது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மனிதனுடைய நிலைமை இன்று இதுதான். தன் மனம் போன போக்கிலே அவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். தன் மனம் போன போக்கிலே அவனுடைய சிந்தனைகளை சிதறடிக்க செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கைக்கு மேலாக வரும் பொழுது எங்களோட வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து எங்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் இன்று சிலுவை ஒரு வெற்றியின் அடையாளமாக நாங்கள் அதை கனம் பண்ணுகிறோம். சிலுவையை நாங்கள் கொண்டாடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இல்லை, என் உள்ளத்திலே இருக்கிறார். இன்று சிலுவையை நான் பார்க்கும் பொழுது அவருடைய கல்வாரி தியாகத்தின் அன்பை நான் நினைவு கூறுகிறேன். அந்த அன்பை நினைத்து அவரை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழும் ஒரு ஸ்லாக்கியத்தை நான் பெறுகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் சொல்லும் இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்விலே இல்லாவிட்டால், அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாத ஒருவராக இருப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு ஒரு அழைப்பிதழை முன்வைக்க விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார். உங்கள் பாவங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார். நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் இலகுவான காரியம் என்னவென்று சொன்னால், இருக்கிற ஸ்தானத்திலே, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு மேலாக வாரும், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தாரும், நான் உம்முடைய பிள்ளையாக வாழத்தக்கதாக என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாகவும் வருவார். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தருவார், உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை தருவார். நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டு முன்னோக்கி போகத்தக்கதான வல்லமையை கொடுப்பார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபிக்கும் வேளையிலே நீங்களும் எங்களோடு கூட இணைந்து, கர்த்தாவே இந்த ஜெபத்தோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கல்வாரி சிலுவையை நாங்கள் கொண்டாடும் இந்த நாளில் சுவாமி நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களைப் போல பாவிகளை நேசிக்க நீர் இந்த பூமிக்கு வந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே நீர் பலியானதற்காக உமக்கு நன்றி சுவாமி.
அப்பா, நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழத்தக்கதான எல்லா கிருபைகளை எங்களுக்கு மத்தியிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சுவாமி, நீங்கள் தாமே உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து காத்து கொள்ளும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். சுவாமி அப்பா, இந்த நிலையிலும் யாராவது ஒருவர் சுகவீனத்தோடு இருப்பார்களாக இருந்தால் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இந்த வேளையிலே அவர்களை தொட்டு விடுதலை செய்து சுகம் கொடுப்பதாக ஒரு நம்பிக்கையை கொடும். சுவாமி, அந்த நம்பிக்கையின் பாதையிலே முன்னோக்கி செல்லத்தக்கதாய் அவர்களை ஆசீர்வதியும். எல்லா வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.